எங்ககிட்ட ஹேர் ஆயில் வாங்குறவங்க நெறைய பேர் கேட்பாங்க. ஐப்ரோஸ் க்ரோத் ஆகுறதுக்கு ஏதாச்சும் உங்ககிட்ட ஆயில் இருக்கா? அப்படின்னு கேட்பாங்க. எங்ககிட்ட கருஞ்சீரகம், விளக்கெண்ணெய், அப்புறம் கோகோனட் ஆயில் இதெல்லாம் சேர்த்து காய்ச்சின ஒரு ஆயில் ஒன்று இருக்குது. இப்போ நிறைய பேருக்கு ஐப்ரோஸில் ஹேர் விட்டு விட்டு இருக்கும் உங்களுக்கு. அப்படி இல்லைன்னா பேட்சியாக இருக்கும். அதாவது எப்படின்னா ஒரு இடத்துல வளர்ந்துருக்கும், ஒரு இடத்துல வளராமல் இருக்கும். அப்புறம் ஐப்ரோஸில் சில பேருக்கு பொடுகுலாம் கூட இருக்கும். ஒரு மாதிரி வெள்ளையாக செதில் செதிலாக இருக்கும். அவங்க எல்லாத்துக்குமே இந்த கருஞ்சீரகத்தில் செஞ்ச இந்த ஆயில் போட்டு ப்ரிப்பேர் பண்ண இந்த ஸ்டிக்கை நம்ம யூஸ் பண்ணலாம். எப்படி நம்ம லிப்ஸுக்கு லிப்ஸ்டிக் போடுற மாதிரி இந்த ஐப்ரோஸோட க்ரோத்துக்கு நாங்கள் ஐப்ரோ ஸ்டிக்கு போட்டிருக்கோம். இந்த ஐப்ரோ ஸ்டிக்கு என்ன பண்ணோன்னா, நம்ம காலையில் அப்ளை பண்ணிக்கலாம், மத்தியானம் அப்ளை பண்ணிக்கலாம், நைட்டு எப்போ வேணாலும் இதை அப்ளை பண்ணலாம். இந்த ஐப்ரோ ஸ்டிக்கு என்ன பண்ணும், உங்களோட ஐப்ரோஸோட க்ரோத்தை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதாவது கருஞ்சீரகம் நீங்கள் ஹேராக இருந்தாலும் சரி, ஐப்ரோஸாக இருந்தாலும் சரி, கருஞ்சீரகம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ரோத் நல்லா கிடைக்கும். இந்த கருஞ்சீரகத்தை ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வறுத்துக்கோங்க. புகையெல்லாம் அதில் வரவே கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சு அதை நல்லா வறுத்துக்கலாம். நான் இப்போ 50 கிராம் கருஞ்சீரகம் எடுத்திருக்கேன். இந்த வறுத்த கருஞ்சீரகத்தை மிக்சியில் பொடிச்சு வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மிஷினில் கூட கொண்டு போய் பொடிச்சிக்கலாம். நாங்கள் லார்ஜ் ஸ்கேலில் பண்ணுறதுனால எங்களால் மிக்சியில் போட்டு ரொம்ப நேரம் அடிக்க முடியாதுன்ட்டு நாங்கள் மிஷின்லேயே கொண்டு போய் அடித்து கொண்டு வச்சுக்குவோம். நல்ல பவுட்ரு ஃபார்மில் கொண்டு வந்துடுவோம். இதில் நான் 200 ml விளக்கெண்ணெய், 200 ml கோகோனட் ஆயில். இந்த கோகோனட் ஆயிலில் நான் என்ன போட்டிருக்கேன்னா பீஸ் வேக்ஸ் போட்டிருக்கேன். இந்த பீஸ் வேக்ஸு போட்டு இந்த கோகோனட் ஆயிலை நான் தனியாக காய்ச்சி எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா இந்த கோகோனட் ஆயிலோடே போட்டு காய்ச்சி வச்சிடணும் தனியாக. இதில் போடும்போது அது மெல்ட் ஆகிறதுக்கு லேட் ஆகும் அப்படின்றதுனால கோகோனட் ஆயிலில் போட்டு காய்ச்சி வச்சுருக்கேன். பீஸ் வேக்ஸ் என்ன பண்ணுன்னா நல்ல க்ரோத் பண்ணி கொடுக்கும் ஹேரை. நீங்கள் நிறைய க்ரீம்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. தலைக்கு உள்ள லோஷனு, அப்புறம் நிறைய ஹேருக்கு நம்ம யூஸ் பண்ணுற நிறைய க்ரீம்ஸில் எல்லாமே இந்த பீஸ் வேக்ஸ் இருக்கும். இது பீஸ்லேருந்து தயாரிக்கிறது தான். இது ஃபுல்லி உங்களுக்கு ஹெர்பல் தான். இந்த பீஸ் வேக்ஸு கோகோனட் ஆயிலில் போட்டு காய்ச்சிட்டு அந்த கோகோனட் ஆயில் எல்லாம் போட்டு நல்லா காய்ச்சுங்க. எல்லாமே லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். ஒரு 20லேருந்து ஒரு 30 நிமிஷம். புகை வரக்கூடாது. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா காய்ச்சிருங்க. இந்த காய்ச்சினதை நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஸ்டிக்கில் ஊற்றிக்கலாம். காய்ச்சி ஆற வச்சதுக்கப்புறம், அதாவது அந்த நம்ம போட்டிருக்கிற அந்த கருஞ்சீரக பவுடர்லாம் கீழே இறங்கிரும். மேலே ஆயில் அப்படியே மேலே மிதந்துருக்கும். அதாவது உங்களுக்கு ஒரு நல்லெண்ணெய் பதத்தில் அது கிடைக்கும் உங்களுக்கு. அதை நம்ம என்ன பண்ணிக்கலான்னா, இந்த லிப்ஸ்டிக்கில் நம்ம ஸ்டிக் டைப்பில் இருக்கிற இந்த சின்ன கேஸில் நம்ம அதை ஊற்றிக்கலாம். இது உங்களுக்கு 30 டேஸ்லேயே ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிரும். நான் காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஆல்ரெடி. அதை அந்த சின்ன சின்ன அந்த லிப்ஸ்டிக் கேஸில் நம்ம ஊற்றிக்கலாம். தொடர்ந்து இதை யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த ஐப்ரோஸில் இருக்கிற அந்த பொடுகு மாதிரி இருக்கிறது
அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும். குட்டி குழந்தைக்கு கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பண்ணாது. ஏன்னா இதில் எல்லாமே ஆயில் தான் இருக்குது. அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரிசல்ட்டு. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ஐப்ரோ ஸ்டிக்கை யூஸ் பண்ணலாம். தொடர்ந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது கருஞ்சீரகம் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், முடியோட வளர்ச்சியை நல்லா தூண்டும் அப்படின்ட்டு. குழந்தைங்க முதல் பெரியவங்க வரை உபயோகிக்கலாம் இதை.